தொகுதியில் 2021 புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இப்போ நிவேதா முருகன் ஒருத்தர் பொறுப்பெடுத்து எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆன பிறகு இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த பகுதிக்கே வந்தது கிடையாது. எங்கள் பகுதி பூரா எந்த இடத்துக்கும் வந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளராக இருந்து எம்எல்ஏவாக இருந்த பவுன்ராஜ்னு அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் பல திட்டங்களை கொண்டுட்டு வந்தார். இந்த ரோடு வசதிகளை, இங்கே உள்ள மீனவ கிராமங்களுக்கு மீன்பிடி கட்டிடங்கள் மற்றும் வலை பண்ணுவதற்கான பல திட்டங்களை கொண்டு வந்து நிறையா பஸ் ஸ்டாண்டு அந்த சோர்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க வந்த பிறகு புதுசாக ஒரு பஸ்ஸு ஒன்று விட்டாங்க. அந்த பஸ்ஸு எங்கள் பெண்களை பார்த்தாலும் நிற்கிறது கிடையாது. அது தொடர்ந்து அந்த பஸ்ஸு பெண்களே ஓடி போயிட்டு அது சம்மந்தமாகவே 2 பேர் கால் உடஞ்சே கீழே விழுந்திருக்காங்க. ஓசி பஸ்ஸுங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொண்டுட்டு வந்து அது மாதிரி திட்டத்தை இது பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நிறையா திட்டங்களை, பயிர் காப்பீட்டு திட்டங்கள், மற்றபடி புதிய மாவட்டமாக கொண்டுட்டு வந்தார் எங்கள் மாவட்ட செயலாளர். ஆனால் அவர் இப்போ இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சாவுலேயோ ஒரு வாழ்லையோ நாங்கள் பார்த்து கிடையாது. ஓட்டு கேட்க வரும்பொழுது மட்டும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு பகுதியிலுமே அவரை நான் கண்டதே கிடையாது. ஆனால் எங்கள் ஊராட்சியில் திரும்ப மீண்டும் வந்துக்கலாம். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் எங்களுக்கு இன்னும் செழிப்பாக இருக்கும். அது மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும்.